ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கிராமத்து பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கிராமத்து பீர்க்கங்காய் துவையல் செய்ய போகிறோங்க. அதுக்கு பீர்க்கங்காவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பீர்க்கங்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பு மிளகாய், பூண்டு, தக்காளி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வானலியில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட்டாகிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு செகண்ட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இது இந்தளவுக்கு வதங்கின உடனே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இந்த இடத்துல நாம் பீர்க்கங்காய், அப்புறம் கறிவேப்பிலை, தக்காளி இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கலாங்க. பரட்டிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லாட்டி இதில் இருக்கிற தண்ணி, பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணி தக்காளி தண்ணியே போதுன்னா விட்டுறலாங்க. கிராமத்தில் இப்படி தான் பீர்க்கங்காய் துவையல் செய்வாங்க. தோலோடு தான் மெயினாக செய்வாங்க. தோலில் தான் சத்து நிறையா இருக்குது. அதனால் தோலை தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறின உடனே அரைச்சிக்கலாங்க. சீவிங் மிஷினை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் டெய்லரிங் பண்ண போர்ட்டபிளான எலக்ட்ரிக் சீயிங் மிஷினுங்க இது. இந்த மிஷினோட ஒரு சீயிங் கிட்டு தர்றாங்க. இந்த மிஷினில் ஃபுட் பெடலுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா ஃபுட் பெடலை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுட் பெடல் இல்லாமையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன், லைட் கண்ட்ரோல் ஆப்ஷன், பாபின் ஆட்டோமேட்டிக் வைண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த மிஷின் 38% ஆஃபரில் இருக்குது. 2499 ருபீஸ் மிஷினை 1549க்கு கொடுக்குறாங்க. வீட்டில் டைலரிங் பண்ணவும், ட்ராவலில் டைலரிங் பண்ணவும் போர்ட்டபிளான சீப் அண்ட் பெஸ்ட்டான மிஷினுங்க. ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பீர்க்கங்காய் துவையலுக்கு எடுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சிம்பிளான, சத்தான, சுவையான கிராமத்து பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் நம்ம கிளறி கொடுப்போம் பார்த்திங்களா, லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம கிளற வேண்டிய சாதத்தை போட்டுட்டு அப்புறம் இந்த துவையிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்குங்க. சத்தான சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடிங்க. தோலோடு செய்யுங்க, அப்போ தான் இதோட முழு பலனை நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.